நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்கிறே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்கிறே. ஐயா எத்தனையோ நன்மை செய்கிறே. ஐயா எத்தனையோ நன்மை செய்கிறே. அன்பின் தெய்வமே, நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. சிறுமையானவரை தூக்கி எடுத்திரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்திரே. சிறுமையானவரை தூக்கி எடுத்திரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்திரே. இது ஆச்சரியம் அதிசயம் தானே. இது அதிசயம் அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் நம்முடைய தேவதாஸ் பாஸ்டர் வந்து சில வார்த்தைகள் பேசுவாங்க. விஷயங்கள் குறித்தும் வேதத்திலிருந்தும் பேசுவாங்க. நம்மளுக்கு அழைக்கிற குடும்பம் நடத்துவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளில் கல்யாண தலைமை போதகர் இந்த 73வது பிறந்த நாளை காண்பது மிகவும் பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. வேதம் சொல்லுகிறது ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதி 80. அப்போ ஆனாலும் அந்த 70 என்ன பண்ணிட்டாரு, பலத்தின் மிகுதினால் இப்போது மேற்கொண்டு வருகிறார். அது மாம்ச பலன் அல்ல, ஆவின் பலன். மாம்ச பலத்தினால எதுகளும் மேற்கொள்ள முடிகிறது அல்ல, ஆவின் பலத்தினால் தான் எதையும் மேற்கொள்ள முடியும். அதனால வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று வாசிக்கும் போது இதுல சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 49 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். யூதாவே சகோதரரால் யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுகிறவர் நீயே. உன் கரமும் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் தகப்பனுடைய புத்திரர் எல்லாம் உன் பணிவார்கள். யூத பாலசிங்கம் இறையை கவர்ந்து ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலவும் இலை சிங்கம் போலவும் மடங்கி படுத்தான். அவரை எழுப்புகிறவர் யார்? சமாதானத்தின் கர்த்தர். வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகள் அவர் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்துல சேருவார்கள். நீ அழைக்கணுன்றதே கிடையாது. கர்த்தரே ஜனங்களை எல்லாரும் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற யூத கோத்திரத்தின் சிங்கம் போல, ஆவியின் கோத்திரத்துல உன சிங்கம் போல கர்த்தர் என்ன பண்றார்? இதுவரைக்கும் இந்த 73 வயது வரைக்கும் கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். சிங்கம் என்றால் என்னப்பா? சிங்கத்தை சொல்றோம். எல்லா மிருகங்களிலும் ஒருவேளை ஒட்டகத்தை விட அது பெருசு கிடையாது, யானை விட பெருசு கிடையாது, ஒரு பெரிய பெரிய மிருகங்களோட பெருசு கிடையாது. ஆனா அடிச்சு வீழ்த்தது என்றால் அதுக்கு பெரிய சிறந்த தைரியம் உண்டு. சிங்கத்துக்கு தைரியம், பலம் ஒரு பக்கம் இருந்தாலும் தைரியம் அதற்கு உண்டு. ஏன்னா தைரியத்தினாலதான். தைரியம் என்றால் வேற என்ன சொல்லுதுன்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். அந்த ஆவிதான் மனுஷனுடைய தைரியமே. அந்த தைரியத்தினால்தான் எதையும் செய்ய முடியும். அதனால நான் யோசித்து பார்த்தேன், இந்நாள் வரைக்கும் எந்த காரியத்திலும் முன்னின்று, ஏன்னா ஒரு சிங்கம் அடித்து அதை கொண்டு வந்தான்னா அதனுடைய கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் என்னது? ஆகாரம் உண்டு. அதான் வேதம் சொல்லுகிறாரு.
பிலேயாம் சொல்லும் போது கூட சொல்றா, அது மடங்கி படுத்துட்டு அதை தட்டி எழுப்புகிறவன் யாரு அப்படின்னு என்ன அர்த்தத்துல பிலேயாம் சொல்லும் போது சொல்லுவான். அப்படின்னா கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் அவரை தட்டி எழுப்பி பலத்தை கொடுத்து சிங்கத்துக்கு ஒத்த பலன். ஒருவேளை வேதம் சொல்ல காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஆனா சிங்கத்தின் தைரியம் என்னன்னா எப்படிப்பட்ட கூட்டத்தை அடித்து வீழ்த்தக்கூடிய தைரியம் இருக்குது. அது எவ்வளவு பெரிய மிருகமா இருந்தாலும் அதை அடிச்சு வீழ்த்தக்கூடிய தைரியம் எதுக்குண்டு? சிங்கத்துக்கு உண்டு. ஒரு பலம், ஒரு பட்சம் அதுக்கு பலம் இருக்குது. ஆனாலும் தைரியத்தினால்தான் சிங்கம் போல தைரியம் அதுக்கு இருக்குது. அதனால இன்னைக்கு அருமையான நம்முடைய தலைமை போதகருக்கு இந்நாள் வரைக்கும் எதையுமே நாங்கெல்லாம் ஒரு பெரிய காரியத்தை பாய்ந்து வந்து சொல்லுவோம், இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படி எல்லாம் சொன்ன விடுடா, அதுதானே நான் பாத்துக்கலாம் விடு அப்படின்னு என்ன பண்ணிடுவாரு, தைரியமா சொல்லி அனுப்புவாரு. ஏன்னா நான் கூட ஒரு முறை என்ன பண்ணிட்டேன், மேற்கு தலையை வச்சு மேற்கு தலையை வச்சு கிழக்கு காலை நீட்டி அடக்க மாட்டேன் மறந்துட்டு கிழக்கு தலையை வச்சு மேற்கு காலை நீட்டி அடக்க மாட்டேன். என்ன பண்றது, ஊருக்காரங்க என்ன சொல்றான், என் சாமி உதைக்கிற மாதிரி இவன் அடக்க மாட்டாரு இந்த பாஸ்ட். என்ன பண்றது, எல்லாம் மூட்ட பிற்பாடு ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாம் தனித்தனியா பேசிக்கலாம். அப்புறம் உடனே போனச்சு பாஸ்டர் இப்படி பண்ணிட்டு என்ன செய்யறது, அவன் என் சாமி உதைக்கிற மாதிரி நீ அடக்க மாட்டியாப்பா பாஸ்டர் கேட்கலாம். என்ன சொல்றதுன்னா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ அவன் கேட்கறவங்களுக்கு சொல்லு, கிறிஸ்துவுக்கு சாமி சரகாச்சாரம் கிடையாது, எந்த பக்கத்தாலே தலையை வச்சு எப்படினாலே காலகிட்டு கலைக்கணும்னு சொல்லிடு. அப்படி சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டான், சைலண்டா போயிட்டான். அது மாதிரி ஒரு தைரியம் வேணும் இல்ல, நம்ம எல்லாம் எவ்வளவு செஞ்சாலும் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுக்கறதால நம்ம பிஷப்பை அவங்க இந்த நாள் வரைக்கும் நல்ல ஆயுசு நாட்களை கொடுத்து பலத்தை கொடுத்து குறிப்பா ஆவிக்குரிய தைரியத்தை கொடுத்து எல்லா ஜனங்களும் வந்து சேருபடியா எல்லாம் சொன்னேன். ஒரு நான் சில இடங்கள்ல சொல்வேன், பாஸ்டையா பார்க்கணும்னா பிஷப்பையக்க பார்க்கணும்னா காலையில போயிடணும், இல்லைன்னா அதுக்கு மேல என்ன பண்ணிடுவாங்க, ஜனங்களெல்லாம் வந்து கூஞ்சிடுவாங்க, அவர்கிட்ட நம்ம காத்து நிற்க வேண்டியதுதான். இப்ப நாங்க எவ்வளவு பண்ணோம், வந்தோம் முடிச்சுட்டு போயிடலாம்னு வந்தோம். ஆனா ஜனங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வந்து நாங்க காத்தால் வந்தாங்க, இது வரைக்கும் இங்கே தான் இருக்கிறோம். அப்படி ஜனங்கள் என்ன பண்றாங்க, குவிறாங்க. ஏன்னா இது கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம், மனுஷனது அல்ல. மனுஷன் கொடுத்த அபிஷேகம் நம்மளா கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி ஒவ்வொருத்தரா கூட்டு இருக்கணும். அப்படி இல்லை, தெய்வம் கொடுக்கிற அபிஷேகத்தினாலே ஜனங்களை அவரே என்ன பண்ணுவாரு, கொண்டு வந்து நிறுத்துவார். அது மாத்திரமல்ல, அவருக்கு நல்ல பலனையும் சுகத்தையும் கொடுப்பார். மோசேக்கு அன்றைக்கு கொடுத்த பலன், அவன் கண்கள் மருங்கி போகவும் இல்லை, அவனுடைய சரீர பலன் குறுகி போகவும் இல்லை. அந்த அளவுக்கு மோசேக்கு பலனை கொடுத்த கர்த்தர் இன்னைக்கும் அவருக்கு நல்ல பலத்தை கொடுத்து இன்னைக்கு கூட அங்க பாட்டு பாடினாரு. நாங்களும் எல்லாரும் பாட்டு பாடினோம், அவரும் பாட்டு பாடினாரு. அப்ப நாங்க பேசிக்கணும், நம்மளெல்லாம் கூட பாடணும். ஆனா அவர் பாட்டுக்கு என்ன ஆகுது, இணையாவார். நல்ல குரலை கொடுத்துக்கிறார். ராஜன் சொன்னார், நல்ல குரல் அவருக்கு கொடுத்துக்கிறார். அப்ப நான் சொன்னேன், பாட்டு எழுதின ஜான்ராஜையாவே ஒரு நாள் வந்தார். அவருக்கு முன்னாடி இவரு துன்பத்தின் பாதையில் துணையாக வந்தீரே எழுத்தாரு. அவரு மருந்து போட்டு, ஏயா பாட்டை நான் தான் எழுதுறேன், இந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன், பாடவே இல்லை, நீங்களே இப்படி பாடுறியா, உங்கள்கிட்ட என்ன கொடுத்துட்டு போச்சு இந்த பாட்டை அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு எல்லா அபிஷேகங்களை பெரிய ஒரு சின்னவங்க சின்ன பையனுக்கு போய் எல்லாம் பேசிட்டு அப்படியெல்லாம் இல்லாம தாழ்மை கொடுத்ததுனால கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உயர்த்தி வச்சிருக்கிறாரு, ஆசீர்வச்சிருக்கிறாரு, கிருபை கொடுத்திருக்கிறாரு, தாழ்மை கொடுத்திருக்கிறாரு, குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, மனைவி கொடுத்திருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, ஜனங்களை கொடுத்திருக்கிறாரு, சபையை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தருக்கு இன்னும் ஆயுசு நாட்களை பெருமை பண்ணி சரீரத்துக்கு நல்ல சுகமும் நலனும் தந்து அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியா தேவனை வேண்டிக் கொள்கிறேன். அவர் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுதான் கழக பேச்சாளர். உங்களுக்கு கலகலன்னு கொஞ்ச நேரத்தில் பேசிட்டு போயிருக்காங்க. சொன்ன அந்த வார்த்தைப்படியே கர்த்தர் அருமையான தகப்பனார பலமுள்ள ஒரு சின்னமாக கர்த்தர் வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனை